ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். திருவாதிரை நட்சத்திரம், அதாவது ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் கூட போதும். கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வம் சேரும், பணம் கொழிக்கும். பொதுவாகவே நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் திரு அப்படின்னு சொல்லக்கூடிய அடைமொழியோட வரக்கூடிய நட்சத்திரங்கள் ரெண்டு தான். ஒன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை, இன்னொன்று பெருமாளுக்கு உகந்த திருவோணம். 2023 வருஷம் ஆரம்பத்திலேயே ஆருத்ரா அப்படி இல்லைனா திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம ஏற்கனவே கொண்டாடிட்டோம். ஆனால் இப்போ மறுபடியும் வருஷத்தோட இறுதியில் வர்றது இன்னும் சிறப்பு. பல சிவன் கோவில்களில் மார்கழி மாத திருவாதிரை அன்னைக்கு 10 நாட்கள் உற்சவம் நடக்கும். திருவாதிரை நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு சிவபெருமான தாண்டவ கோலம், அதாவது நடராஜரோட கோலத்தில் பார்க்கறது அப்படிங்கிறது தான் ஆருத்ரா தரிசனமாக நம்ம கொண்டாடுறோம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை அன்னைக்கு பல கோவில்களில் மகா அபிஷேகமும் திருவிழாவும் நடக்கும். அந்த வகையில் இந்த வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 27 ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நோன்பை நம்ம கடைபிடிக்கிறோம். அன்னைக்கு தினம் சுமங்கலி பெண்கள் அவங்களோட தாலிக்கயிறை மாற்றி போடுவாங்க. இந்த நோன்பு இருக்கிறது மூலயமா கணவரோட ஆயுள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கை. மார்கழி 11, அதாவது டிசம்பர் 27 நாள் முழுக்க திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறதால அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் சிவபெருமானை வழிபடலாம். கண்டிப்பாக சிவாலயத்துக்கு போயிட்டு சிவ தரிசனம் பண்ணுங்க. காலையிலையும் மாலையிலையும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நெய் விளக்கு ஏற்றி வச்சு மனசார சிவபெருமான் கிட்ட உங்களோட கோரிக்கையை வைங்க. அந்த நேரத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை ஒரு முறை உச்சரிச்சா கூட போதும். மனப்படமாக சொல்ல முடியலனா கூட ஒரு பேப்பரில் எழுதி வச்சாவது அதை பார்த்து படிக்கலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, ஓம் திரையம்பகாய வித்மகே மிருத்யுஞ்சாய தீமகி தன்னோ பரமசிவ பிரச்சோதயாத். இது ஒரு வகையான சிவ காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை உச்சரிச்சா கூட போதும். இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு உங்கள் வேண்டுதல் எதுவாக வேணா இருக்கட்டும். உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், கணவருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கணும், பெண்ணுக்கு நல்ல வரன் கிடைக்கணும், உங்களோட திருமங்கலத்துக்கு பலம் கூடணும், கணவருக்கு ஆயுள் அதிகரிக்கணும், வீட்டில் செல்வம் அதிகரிக்கணும், இது மாதிரி பல கோரிக்கைகள் இருக்கும். அது எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட கோரிக்கையாக வைங்க. நீங்கள் கடவுள்கிட்ட பேச பேச தான் கடவுள் உங்களோட கோரிக்கையை ஏற்றுப்பார். அது கூட இந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி சொல்கிறது அதுக்கு இன்னும் கூடுதல் பலத்தை கொடுக்கும். திருவாதிரை அன்னைக்கு களி கிண்டி வச்சு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. அது கூட 18 வகையான காய்கறிகளை வச்சு சாம்பார் செஞ்சு அதை சிவபெருமானுக்கு நீங்கள் நைவேத்தியமாக படைக்கலாம். இதை மதிய நேரத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ராகுகாலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர வச்சு படைச்சிட்டு மாலை நேரங்களில் சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டும் இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அது இன்னும் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.